வேளையில கர்த்தருடைய வசனம் நமக்கென்று வாசிக்கப்படும். பிறகு தேவ செய்தியை பெற்றுக்கொள்வோமா? கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். படிக்க வேண்டிய வேத பாடம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரைக்கும். பிலிப்பியர் 2 வசனம் 1. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொருதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமுமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களின் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். 4வது வசனம். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கள் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இவை தேவனுடைய வசனங்கள். தேவனுக்கே ஸ்தோத்திரம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒவ்வொரு வாரமும் நாம் வரும்போது கர்த்தர் நமக்கென்று அவருடைய வசனத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். I know this Lent season many of you all have planned and purposefully taken this Lent season. இந்த லென்த் நாட்களை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று அநேகர் ஆஷ் வெட்னஸ்டே தொடங்கி நீங்கள் இந்த தேவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொண்டு அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்துல நீங்க ஒப்பு கொடுத்திருக்கீங்க. அப்படி ஒப்பு கொடுத்தவர்கள் கர்த்தர் நிச்சயமாக ஒரு கட்டம் அல்ல பல கட்டங்களிலே உங்களுக்கு அந்த உயர்வை நிச்சயமாக தருவார். வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது. When you and I are people who seek the Lord, ஆண்டவர் முன்பதாகவே நமக்கு செல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு பின்பதாகவே இருக்கிறார். நம்மளை சுற்றிலுமாக அவர் இருக்கிறார். நம்மளை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். இந்த கடந்த வாரங்களிலே நான் ஒரு சீரீஸ் ஆஃப் சர்மன்ஸ் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணினேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. முதலாவது லென்த் ஞாயிற்றுக்கிழமையில டேக் அப் த கிராஸ் என்று நான் உங்களிடத்துல சவாலிட்டேன். டேக் அப் த கிராஸ், சிலுவையை எடுத்துக்கொள். இரண்டாவது வாரத்துல என்டியூர் த கிராஸ், சிலுவையை சகித்துக்கொள் என்று. பிறகு சிலுவையை பிரசங்கம் பண்ணு என்று, பிரீச் த கிராஸ் என்று நான் பகிர்ந்து கொண்டேன். போன வாரம் சற்று ஒரு பிரேக், நம்மளுடைய தலைமை போதகர் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டார். இன்றைக்கு என்னுடைய அந்த ஷேரிங்களுடைய அந்த சீரீஸினுடைய முடிவு. இன்றைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? டையிங் அட் த கிராஸ், சிலுவையில் மரித்தல். டையிங் at the cross. As we take up the cross, as we endure, as we preach the cross, ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார்? சிலுவையில் மரித்தல். dying at the cross. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8 நீங்க பார்த்தீங்கன்னா, if you have your Bibles with you, awesome, praise God. வசனத்தை நீங்க புரட்டி நீங்க பார்க்கலாம். Or if you are using an app, please use it well.
பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8 நம்ம பார்க்கிறோம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். And being found in human form, he humbled himself by becoming obedient to the point of death, even on a cross. இதை இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கும்போது அவர் தேவ குமாரனாக இருக்கிறார், மனுஷ குமாரனுமாய் அவர் இருக்கிறார். யோவான் எப்படி தெரியுமா இவரை குறித்து சொல்லுகிறார்? யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 1-2 இங்க பார்த்தீர்கள் என்றால் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். In the beginning was the word, and the word was with God, and the word is God. Hallelujah. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு லெட்டர் ஹாஃப் ஆஃப் காட் இல்ல. பழைய ஏற்பாட்டின் தேவன் ஒருவர், புதிய ஏற்பாட்டின் தேவன் மற்றொருவர் என்று அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் வரும்போது 25ஆம் தேதி டிசம்பர் என்று நாம ஆசரிக்கிறோம். அது ஒரு எக்ஸாக்ட் டேட் இல்லை, ஆனா சபையார் ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து இந்த நாளிலே இயேசு பிறந்தார் என்று நம்ம அங்கீகரிக்கிறோம். ஆனால் அது அவருடைய ஆரம்பம் அல்ல, தேவனுக்கு ஆரம்பமும் முடிவும் அல்ல, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்முடைய கர்த்தராக இயேசு ஆதியிலே இருக்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். He was right there at the beginning of creation. அவர் நம்முடைய விசுவாசத்தை அவர் துவக்கினவர் மட்டுமல்ல, நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவருக்கு அவருக்கு அந்த பலன் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 15-16 பவுல் இப்படியாக சொல்லுகிறார். Paul says about this Jesus, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள், யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. In other words, Jesus was there when the earth and heavens were created. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 நம்ம பார்க்கிறோம்ல, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார், சிருஷ்டித்தார். In the beginning God created the heavens and the earth. Who was this God? Father, Son and Holy Spirit. Hallelujah. திரியேக தேவனை ஆராதிக்கிற நாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போ நான் இயேசுவானவர். பாருங்க இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறை துணங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. Hallelujah. Praise the Lord. Whether thrones or powers or rulers or authorities, all things were created by him and for him. Hallelujah. அப்ப இயேசு கிறிஸ்து என்ற திரியேக தேவனுடைய மூன்றாவது அம்சமா இருக்கக்கூடிய தேவனாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் அபிஷேகப்பட்ட மேசியாவாக அவர் நம் மண்டையில இருக்கிறார். He is the anointed, the blessed Messiah who has come to save us. அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், the great I am. யோவான் புத்தகத்துல பார்க்கிறோம், இயேசுவானவர் 7 முறையாக சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனாய் இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார், நானே அந்த வாசல் என்று 7 தடவை அவரை குறித்து நானே என்று சொல்லுகிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am the way, the truth and the life. I am the good shepherd என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் இல்லாமல் படைப்பு இல்லை. இந்த பூமியில இருக்கிற காலங்களில இயேசு எப்படி ஊழியம் செய்தார்? ஹalleluya. எவ்வளவு பெரிய அற்புதங்கள், எவ்வளவு பெரிய அதிசயங்கள் அவர் செய்தார். ஜனங்களை பார்த்த உடனே, தொட்ட உடனே அற்புதங்கள், அடையாளங்கள் கிரியை செய்தது என்று நம்ம பார்க்கிறோம். காற்றையும் கடலையும் ஆண்டவர் அதட்டும் போது அது அமைதலாக இருந்தது. Be still என்று சொன்ன உடனே the storm had to be still. The waves have to be obedient to Christ. இப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன். He is a sufficient God, self-sufficient.
அவருக்குள்ள யாரும் அவரை என்ன சொல்றது, அவரை பூர்த்தி செய்ய வேண்டியது அவசியம் அல்ல. யாரும் அவரை திருப்திப்படுத்த வேண்டியது அவசியம் இல்லை. He is all self-sufficient God. தூதர்கள், பிரதான தூதர்களோடு, எக்கால துணியோடு, மூப்பர்களோடும் விசுவாசிகளோடும் அவரை ஆராதித்துக் கொண்டு பரலோகத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹalleluya. இப்படிப்பட்ட உயர்ந்த தேவன், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன், அவர் அண்டையில சகலமும் காணப்படுகிறது, அவர் அண்டையில இவ்வளவு அதிகாரங்கள், வல்லமைகள் காணப்படுகிறது என்று அவர் கருதியும் இன்றைக்கு வாசிக்க கேட்ட பாகத்தில் என்னத்தமா நம்ம பார்க்கிறோம், அவர் தம்மையே வெறுமையாக்கினார். All that I described about Jesus Christ to you this morning, but there's another description about Jesus. He made himself, the Bible says, nothing. அவர் தம்மையே வெறுமையாக்கி கொண்டாராம். In other words, Jesus, in the English, the word nothing means redundant. Almost to the point to say, though he had everything, he made himself nothing. ஒன்றுமில்லாமலே அவர் இந்த பூமிக்குள்ள அவர் கடந்து வந்தார். ஒன்றுமில்லாமலே, from everything, all the power, authority, kingdom, எல்லாம் வல்ல தேவன் தம்மை வெறுமையாக்கினார். அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கொண்டார் என்று இந்த பாகத்தில் நம்ம பார்க்கிறோம். He took upon himself the form or the nature of a servant. ஒரு அடிமை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? What does a servant have? A servant has nothing. உரிமை இல்லை, பேச்சு இல்லை, அதிகாரம் இல்லை. சொல்லப்பட்டதை செஞ்சு முடிக்கணும், காண்பிக்கிற காரியத்தை நிறைவேற்ற வேண்டும், செவி சாய்க்க வேண்டும். A servant has no rights. ஸ்தானமும் இல்லை, no status even. That's why Jesus is not just a king. அதனால தான் யூதர்கள் அந்நாட்களில் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவர் மேசியாவா வர வேண்டும் என்றால் குதிரை மேலே ஏறி அப்படியே பராக்கிரமசாலியாக வந்து அவர்களுக்கு விடுதலை கொண்டு வருகிற ஒரு ராஜாவாக, அரசனாக வர வேண்டும் என்று அந்த மேசியாவை அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படித்தமா வந்தார்? அவர் வெறும் ராஜாவாக வரவில்லை, சேவை செய்கிற ஒரு ராஜாவாகவே வந்தார். ஹல்லேலூயா. He came not just as a king, he came as a servant king. அது சம்பந்தப்படல. servant king. How can a king be a servant? Either you are a servant or you are a king. There's no center line. நான் இப்படியா இருந்திருக்கேன் அப்படியா இருக்க முடியாது. ஆனா இவர் சேவை செய்கிற ராஜா. ஆமென் சொல்லுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சேவை செய்கிற ஒரு ராஜா. அப்பனா அவருடைய மனப்பான்மை எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை என்று வேதம் காண்பிக்கிறது. Jesus revealed to us what his attitude was like. He displayed humility by dying at the cross. சிலுவையின் மரித்தலின் மூலமாக தம்முடைய தாழ்மையை வெளியரங்கமாக, ஆணித்தரமாக வெளிப்படுத்தினார். இந்த சிந்தையை தான் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். It is this attitude or this mind Paul says you and I should have. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். We see in verse 5ல நம்ம பார்க்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்துண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். வசனம் 1லிருந்து வாசிக்கிறேன். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மரித்திருக்கிறது. தம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் என்று அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கொலோசியரின் புத்தகத்துல பவுல் இங்கு சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். கொலோசியரின் புத்தகத்துல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் check 1 2. Okay, praise the Lord. Hallelujah. Some technical wiring problem, huh? Just hang on there.
praise the Lord, hallelujah. எல்லாரும் hallelujah சொல்லுங்களேன், கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்களேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. hallelujah. பவுலானவர் என்ன சொல்கிறார், இந்த வசனத்தை நான் மறுபடியும் சொல்றேன், இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். Philippians chapter 2 verse 5ல நம்ம பார்க்கிறோம், your attitude should be the same as that of Christ Jesus. okay, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது என்று பவுல் சொல்கிறார். என்ன அந்த சிந்தை? அந்த சிந்தை தான் அந்த தாழ்மையின் குணம். hallelujah. அந்த தாழ்மையின் குணம் பவுலுக்கு காணப்பட்டது. ஏனென்றால் அவர் கிறிஸ்துவை பின் செல்கிறவராக அவர் காணப்பட்டார். He was someone who was following Jesus. Was he a humble man? Was Paul a humble man prior? முன்பதாகவே அவருடைய வாழ்க்கை தாழ்மையாக காணப்பட்டதா? இல்லை. சிலருடைய வாழ்க்கையில ஒரு குறுக்கிடல் வந்தால்தான் தாழ்மை வருகிறது. ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் நம்ம எழுந்துரும். We are awakened because that is our turning point. Lord, thank you for the turning point. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? திடீர்னு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் ஒரு கொட்டு கொடுப்பாரு, ஒரு முட்டு கொடுப்பாரு, இல்லாட்டி ஒரு தட்டம் கொடுத்துருவாரு வச்சுங்களேன். அந்த நேரம் நம்ம மறக்கவே மாட்டோம். இந்த டைம்ல தான் God awakened my senses. Paul had an experience. டமஸ்கு பட்டணத்தில் அவருக்கு நடந்து போகும்போது சரியான பிளான். பால் என்ன மாதிரி பிளானிங்? சபையை துன்பப்படுத்த வேண்டும், சபை தலைவர்களை துன்பப்படுத்த வேண்டும், சபையை அழிக்க வேண்டும் என்று சொன்ன அப்படிப்பட்ட ஒரு சிந்தை. His mind was corrupted. His mind was against the kingdom of God. ஆனால் கர்த்தராகிய இயேசு வந்த அவருடைய வாழ்க்கையில வந்த உடனே அவருடைய எண்ணம் எல்லாம் மாறிவிட்டது. Brothers and sisters, சிலுவையிலே மரித்தல் இந்த லென்த் காலத்துல there needs to be a dying at the cross. Are we replacing Jesus's act on the cross? No, never. No way. No one can replace what Jesus has done for us. Hallelujah. Although இப்ப சில நாட்டுல பாத்தீங்கன்னா, சில குறிப்பிட்ட நாட்டுல பாத்தீங்கன்னா, people reenact a crucifixion scene. Literally they get crucified on the cross. அது நம்ம செய்ய தேவையில்லை. ஒரே மனிதன் தேர்ந்தெடுக்கப்பட்டார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர். He is the only man, the second Adam who was to go to the cross. அவர் செய்ததை நம்ம மறுபடியும் செய்ய முடியாது. ஒரே பலி, it is finished, முடிந்து விட்டது என்று அவர் சொன்னார். அப்ப ஏன் நம்ம சிலுவையில மரித்தலாக வேணும் என்று? Why I chose this topic, that there should be a dying at the cross. Brothers and sisters, the season of Lent is an opportunity to silence forever the deeds and thoughts that ruin our hearts. Lent என்ன நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது, நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற கேடுகள், பாவங்கள், அகந்தைகள், அவையெல்லாம் மௌனப்படுத்துவதற்காக இந்த லென்த் நாட்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தையை ஆளுகை செய்கிறது. பவுல் அது சொல்லுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 3, 4, 5 பாருங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், do nothing from selfish ambition or conceit, மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். But in humility count others more significant than yourselves. அவன் தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. Let each of you look not only to his own interest but also to the interest of others. How possible is this? இது எப்படி ஆகும்? இந்த வேலையில நான் 10 வருஷமா இருக்கிறேன். அவன் நேத்து முளைச்ச காளான் 2 வருஷம் தான் வந்தான், அவனுக்கு கிடைச்சிச்சு பாருங்க உயர்வா. நான் 10 வருஷமா இருக்கிறேனே. பவுல் என்ன சொல்கிறார்? கன்சிடர் அதர்ஸ் பெட்டர் தென் யுவர்செல்ஃப். முடியுமா? ஐயோ ரொம்ப கஷ்டம். இஸ் இம்பாசிபிள். கன்சிடர் அதர்ஸ் பெட்டர் தென் யுவர்செல்ஃப். குடும்பத்துல பிரச்சனை நடக்கும்போது நான் பேசணுமா அவன் பேசணுமான்னு அது ஒரு வாக்குவாதம்.
அவன் மதம் பேசட்டும், நான் ஏன் பேசணும், நான் யாரு, என் வயசு என்ன, என் அனுபவம் என்ன அப்படின்னு ஒரு துணிச்சல். கடைசியில் 2 பேரும் அழிஞ்சு போயிடுவாங்க. ஏன்? அதுக்கு கொஞ்சம் 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 காலை பின்னாடி எடுத்துட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்து, ஆண்டவரே தாழ்மையின் ரூபம் எடுத்தீங்களே, அதை நான் எடுக்கணும்னு சொல்லும்போது ஒருத்தருடைய தேவைகளை சந்திக்க விட்டு கொடுக்கிற மனப்பான்மை நமக்கு வர ஆரம்பிக்குது. முன்பு கிறிஸ்துவுக்குள் இருந்த வாழ்க்கைக்கும் கிறிஸ்துக்குள் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆமென் சொல்லுமா? முன்பு இருந்த வாழ்க்கை முன்பு உள்ளது. Let bygones be bygone. Bygone. அந்த பைகான் இல்ல, பைகான் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிந்ததே, சகலமும் புதிய மாறிவிட்டது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய ஒரு சிருஷ்டியாய் இருக்கிறான். Hallelujah. If anyone who is in Christ, anyone, whether you are a 1-year Christian or 10-year Christian or 50-year Christian, if anyone who is in Christ, படிப்பு அறிவு இருந்தாலும் இல்லாமல் போனாலும், திறமை இருந்தாலும் இல்லாமல் போனாலும், வரங்கள் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், if anyone is in Christ, யாரும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி ஆகுகிறான். ஏன் இந்த காலங்கள் பிரயோஜனமா இருக்கிறது என்றால், நாம் கிறிஸ்துவுக்குள் காணப்படும்படி, தொடர்ந்து காணப்படும்படி ஒரே வழி என்ன தெரியுமா? To put to death. அந்த சிலுவையிலே மரித்தல். At the cross we put to death all that is not reflective of Christ at the cross. மறுபடியும் சொல்றேன், at the cross we put to death all that is not reflective of the Christ of the cross. Jesus has died for us. இயேசு நமக்காக மரித்து விட்டார். ஆனா நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் இருக்கு. We are still struggling with sin, struggling with the flesh. No, his work is finished. அவருடைய கிரியை சிலுவையிலே முடிக்கப்பட்டது. ஆனால் நம்ம இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் நம்ம தான் put to death பண்ணணும். ஆங்கிலத்தில் is a lovely word, put to death. நம்ம தான் சில விஷயங்களில முற்றுப்புள்ளி போடணும். சில விஷயங்களில நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். சில விஷயங்களில நம்ம மன்னித்து தான் ஆக வேண்டும். சில விஷயங்களை நம்ம ஒப்புரவாக வேண்டும். சில விஷயங்களில நம்ம அரவணைக்க வேண்டும். ஒரு மாறுதலை நம்ம காண்பிக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக மரித்தார், ஆனால் மாம்சத்துக்கு மரிப்பது நம்முடைய பொறுப்பு. ஆமென் சொல்லுமா? வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். கர்த்தர் நமக்காக மரித்தார், ஆனால் மாம்சத்தை மரித்தலுக்குள்ள கொண்டு வருவது நம்முடைய பொறுப்பு. அதாவது நம்முடைய எஃபர்ட் இல்ல, நம்முடைய தீர்மானம். ஆமென். நம்முடைய சொந்த எஃபர்ட் we cannot do it. Say, Lord, I put to death என்று சொல்றோம்ல. மத்தேயு 16:25 பாருங்க. Matthew 16:25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஹல்லேலூயா. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அதாவது உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய சொந்த இஷ்டத்துக்கு நீங்க வாழுவதற்கு, உங்களுடைய இச்சைக்கு, ஆசை பாசங்களுக்கு, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை நாம் ஊட்டி விட்டு கொண்டே இருந்தோம் என்றால் நம்ம அழிவுக்குள்ளதான் நம்ம போவோம். மாறாக என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அப்படின்னா பவுல் சொல்லுகிறார் இல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். For me to live is Christ, to die is gain சொல்றார்ல. அந்த ஒரு மனப்பான்மை, அந்த ஒரு understanding of who Christ is in our life. Lord, I no longer want to hold my own life, run my own race. Lord, you help me. நீங்க கிரியை செய்க ஆண்டவரே, நான் விடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். Hallelujah. I let go, Lord. Praise the Lord. Some of us are holding on. That's why God is not able to hold you and guide you further. Hallelujah. பிடித்துக் கொள்றோம். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் விடுறேன், ஆண்டவரே விட்டு கொடுக்கிறேன், ஆண்டவரே விட்டு கொடுக்கிறதுக்கான ஒரு மனப்பான்மை எனக்கு தாங்க. சுலபமா இல்ல, முடியுமா? முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சுலபமா இல்ல, முடியுமா? மிஸ்தி போலே. ஹல்லேலூயா. மிஸ்தி போலே. கொஞ்சம் பக்கத்துல பார்த்து லைட்டா அப்படியே சொல்லுங்களேன். மிஸ்தி போலேன்னு சொல்லுங்க. கெட்ட வார்த்தையில மிஸ்தி போலேனா கண்டிப்பாக முடியும். போரோட்புன ஒரு ஃப்ரேஸ் பக்கத்து நாட்டுல இருந்து, ஓகே, மலேசியா போலே, ஓகே, சிங்கப்பூர் போலே, இந்தியா போலே, எந்த நாட்டுல இருந்து இங்க வந்தாலும் பரவாயில்ல.
எந்த குடும்பத்துல இருந்து நீங்க வந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து நீங்க வந்தாலும் பரவாயில்ல, போலே ஆண்டவரால சகலத்தையும் அவரால செய்து முடிக்க முடியும். ஹalleluya. We find Christ when we let go of the things of the world that corrupt our hearts and mind. நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையும் அழுக்குப்படுத்துகிற கரைப்படுத்துகிற காரியத்தை நாம் விட்டு விடும்போது கிறிஸ்துவை நாம் அடைவோம். ஆமென். அதுதான் லென்த் நாட்கள் விட்டு விடக்கூடிய offer to the Lord. Let go slowly. You know, I've been saying this, Lent is a season, don't rush it. We don't need to rush. I think we are the 32nd or 33rd day. Why rush? Don't rush. God is not rushing you to change your behavior or your lifestyle. என்ன எதிர்பார்க்கிறார்னா honesty தான் எதிர்பார்க்கிறார், authenticity தான் ஆண்டவர் பார்க்கிறார். சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும், டைம் எடுக்கும். ஆனா எஸ் லார்ட் ஹெல்ப் மீ லார்ட் சொல்லணும். அதான் தாழ்மை. பிடிவாதமா இருந்தானா போச்சு. எல்லா வாதத்திலும் மிகவும் மோசமான வாதம் பிடிவாதம். அந்த வாதத்தை மட்டும் நம்ம வைக்க கூடாது. இப்படி நான் வச்சதுதான் சட்டம், நான் வச்சதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்க கூடாது. நான் வச்சதுதான், நான் தீர்மானம் தான் ஆகணும் அப்படி இருக்கக்கூடாது. சில விஷயங்களில நம்ம விட்டு ஆண்டவரே நீங்க பார்த்துக்கங்கள நம்ம சொல்லணும். ஆகவே ஆண்டவர் நமக்கு இந்த காலங்களை தருகிறார். கிறிஸ்துவை அடைய வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தையை நம்முடைய எண்ணத்தையும் தாக்குகிற பொல்லாத காரியங்களை உதறி தள்ள வேண்டும். You know, there's a verse that I was reading just now. Okay, அந்த verse இந்த கொலோசியர் புத்தகத்திலிருந்து இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருந்தானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். When your mind is renewed by Christ, நம்ம இந்த பூமியோட விஷயங்களை நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம், பெருசுபடுத்திக்கிட்டு மாட்டோம். மேலானவைகளே நாடுவோம். மேலானவைகளை நாடும் போது ஆண்டவர் நம்மளுக்கு ஞானத்தையும் கிருபையும் தருவார். கீழானவைகளை பார்த்து கொண்டு இருந்தோம்னா கடினமா இருக்கும். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மரித்திருக்கிறது. நீங்கள் மரித்தீர்கள், you have died and you are hidden, your life is hidden in Christ. That the verse does not end there. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால், this is some just quote one part of the scripture and say you have died and your life is hidden in Christ, but that's not the end. That's not the end. பவுல் என்ன சொல்கிறார்? 5ஆம் வசனம், ஆகையால் therefore, because your life is hidden in Christ, because of his sacrifice, now it is your part to sanctify your life. ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய பரிசுத்தத்தினால நம்ம அலங்கரிக்கப்படுகிறோம். ஆனால் பரிசுத்தமாய் நடப்பது யார் பொறுப்பு? நம்ம பொறுப்பு தான். எந்த பலத்தோடு? பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகத்தினால் அவருக்கு விட்டு கொடுக்க பரிசுத்தத்தில் நடப்போம். பவுல் சொல்கிறார், ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பெருக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். கர்த்தரா நம்ம வாழ்க்கையில வந்துட்டு நான் விட்டு விடுறேன் இல்ல, நீங்களும் நானும் விட்டு விடுங்கள். அவருடைய பலத்தினாலே ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு. There's a process we must remember. Sanctification is a cooperation with the Holy Spirit. அவரோடு இணைந்த ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழணுமே, பிடித்தமில்லாத காரியங்களை விட்டு விட வேண்டுமே என்ற அந்த மனப்பான்மையோடு வாழ வேண்டும். யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 24 26 நான் வாசிக்கிறேன்.
John 12:24-26. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஹalleluya, praise the Lord, praise the Lord. சொல்ல மாட்டீங்களா? என்ன பைபிள்ல ஒன்றும் பார்க்கலையா நீங்க? என்னடா பாஸ்டர் என்னமோ கதை விட்டுட்டு இருக்காருன்னு நிற்குங்களா? யோவான் 12ஆம் அதிகாரம் நானே வாசிக்கிறேன், இங்கிலீஷ்லயே நான் கொஞ்சம் எடுக்கிறேன் உங்களுக்காக. John 12:24. I tell you the truth. Whenever Jesus says I tell you the truth, there's always a lie. அப்போ சொல்ற மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன்னா, பிசாசன ஒன்னத்தை சொல்லிட்டு இருக்கான், உங்க காதுக்குள்ள சொல்லிட்டு இருக்கான். இயேசு என்ன சொல்ல, நான் சொல்றது நீ கேளுப்பா, உன் சொந்த குரலை நீ கேட்காத. பிசாசனம் சொல்றான், காதுகிட்ட வந்து சொல்றான் பாரு, அந்த குரலை நீ கேட்காத. மெய்யாகவே மெய்யாகவே 2 தடவை சொன்னார்னா 2-3 வாட்டி 10-100 வாட்டி இந்த வசனத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். சில வசனங்கள் வந்து பொக்கிஷமா வரும் பாத்தீங்களேன். மெய்யாகவே சொல்லல, என்ன சொல்றாரு ஆண்டவரே? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். Alright, I tell you the truth. Let me catch that verse in English. I tell you the truth, unless a kernel of wheat falls to the ground and dies. Settle. Unless a kernel of wheat falls to the ground and it has to die, it remains only a single seed. But if it dies, நீங்களும் நானும் எந்த கேட்டகரியில் இருக்கு தெரியுமா? If it dies, it produces many seeds. Hallelujah. நீங்களும் நானும் அந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கிறோம் பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் என்ற கேட்டகரியில சிலர் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த கேட்டகரியில நம்ம வரணும். சாகாவிட்டால் என்று தனித்திருக்கும். நீங்க சாகாவிட்டால் தனித்திரு தான் இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருக்க முடியாது. You have to die. You have to die. ஞாபகம் இருக்கு, நான் புதுசா ஆடியன் மினிஸ்ட்ரிக்கு வரும்போது சென்ட் பீட்டர்ஸ் ஹால் என்ற ஆங்கிலிக்கன் சர்ச்சிலுடைய ட்ரைனிங் இடத்துல இருந்து ரிட்ரீட் நடத்தினாங்க. ஆர்டினேஷன் ரிட்ரீட் நடத்தினாங்க. அந்த ஆர்டினேஷன் ரிட்ரீட்ல முன்னாள், அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து ஆர்டினேஷன் இதுல போவோம். தேங்க்யூ. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், உடம்பு அவ்வளோ நல்லா சரியில்லை, ஆனால் வந்து தான் ஆகணுமே, அதனால தான் தண்ணி வந்து கொடுத்தாங்க. வைஃப் நாட் வெரி வெல். I'm still okay to be here. Don't get worried. Still fine. Okay. அப்போ அந்த ரிட்ரீட்ல பிஷப் ரேனிஸ் ஞாபகம் இருக்கு, பின்னாடி வந்துட்டு எவ்வளோ ஐயோவா கேட்டார். வயசை சொன்னேன் அந்த டைம்ல. கன்சிடரபிளி யங்கர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்டினேஷன். இதுக்கு வரும்போது குவைட் யங்னு சொல்லலாம். அவர் சொன்னார், யூ ஹேவ் டு டை. அந்த ஆர்டினேஷன் ரிட்ரீட் ஒன்றும் ஆர்டின் ஆகலை, ரெவரன் ஆகலை. அந்த ரிட்ரீட்ல தான் நம்ம வந்து டிசைன் பண்றோம். You have to discern whether you're in for it. You want to be, in the pastoral ministry, இன்னொரு லெவல் ஆர்டினேஷன் சொன்னா ரெவரன், you become a reverend. அதுல வர்ற சவால், அதுல வர்ற பொறுப்பு, அதுல வர்ற அடி போத தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். அந்த வார்த்தை என்னுடைய காதல் மட்டும் போல என் இருதயத்துல வந்துருச்சு. You have to die ன்னு சொன்னாரா? ஐயோ எஸ்அப்பா, நான் உயிரோடு இருக்கேன். அப்பனா பிள்ளைங்களாம் சின்னதா இருக்காங்க, இன்னும் வாழ்க்கை ஓடுறது இருக்கு. பட் ஐ நோ வாட் ஹி மென்ட். You have to die ன்னு சொல்றார். சாகணும்ப்பா. இதே அறிவுரை ஃபாதர் பெர்க்மன், நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு வாட்டி சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா அது நான் ஐ டேக் இட் இன் மை லைஃப். ஃபாதர் பெர்க்மன்ஸ் வந்து ஏர்போர்ட்ல போய் பார்க்குற பெரிய ஒரு சந்தோஷம். ஐயோ, அவர்லாம் இவ்வளோ பெரிய சாங் ரைட்டர், இசை அமைப்பாளர். ஐயோ, அவர் பக்கத்தில் போனால் ஒரு ஃபாதர் ஃபிகர் மாரி இருப்பார். சிரிச்சு பல்லு காமிச்சிக்கிட்டே இருப்பார், சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படியே பாருங்களேன். ரியலி ஆர்கனைஸ் ஈவெண்ட்ஸ் ஃபார் ஹிம் நம்முடைய SAB லெவலில். ஆனால் ஏர்போர்ட்ல பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவர் பக்கத்தில் உட்காந்து ஐயோ அவ்வளோ கையை பிடிச்சிட்டு அவ்வளோ பேசிட்டு இருக்குமா. நான் கேட்டேன், ஃபாதர் எனக்கு என்ன அட்வைஸ் நீங்கள் கொடுக்க போறீங்க, ப்ளீஸ் எனக்கு அட்வைஸ் கொடுங்க நான் கேட்குறேன். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பில்
இந்த வசனத்தை அவர் சொன்னாரு. இந்த வசனத்தை அவர் சொன்னார், கோதுமை மணி சாக வேண்டும். I take it in my heart. Till today, I take it. It's not that his word, you see. It's not his word. It's the word of the Lord. அது சாகா விட்டால் அது கனி கொடுக்க முடியாது. rotten fruit. We don't want to give rotten fruit. நம்ம தான் நான் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும். ஹல்லேலூயா. கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்ப அந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. செத்ததை ஆகில் மிகுந்த பலன் கொடுக்கும். நீங்களும் நானும் மிகுந்த பலனை இந்த உலகத்துக்கு நம்ம கொண்டு வர கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கோதுமை மணி மரித்ததுனால மிகுந்த பலன் கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதே ஒப்பிட்டு நீங்க பாத்தீங்க, பிலிப்பியர் முடிவுக்குள்ள நான் கொண்டு வரேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 9, 10, 11 பாருங்களேன். Look at Jesus. இயேசுவை பாருங்க. தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சிலுவையை அவர் நோக்கி போனதுனால ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்? 9ஆம் வசனம், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. ஹல்லேலூயா. Therefore God exalted Jesus above all else. அவருடைய கீழ்ப்படிதல், தாழ்மையின் மூலமாக, அவருடைய கீழ்ப்படிதல் மூலமாக தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுனுடைய நாமத்தை, 10ஆம் வசனம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோனோருடைய முழங்கால் யாவும் முடங்கப்படும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கு மேலான நாம லேசா வரலங்க, அவர் தாழ்த்தினார். ஹல்லேலூயா. தாழ்த்தினார். வேதத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் போது ஏற்ற நேரத்துல சுயிலா கர்த்தருடைய பலத்தை கர்த்தருடைய பலத்தை வலது கரத்துக்குள்ள என்ன செய்யணுமா? அடங்கி இருக்கணும். அடங்கி 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 அடங்கி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 பண்ண ஆத்திரம் குறையும். ஆத்திரம் வந்துச்சுன்னா ஸ்தோத்திரம் வராது. சரிங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்த வாழ்க்கையில ஸ்தோத்திரம் பண்ற தினங்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்க. சிலியா இருந்தாலும் கிரேசியா இருந்தாலும் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டவன், இயேசுக்காக நம்ம பைத்தியக்காரன். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வார்த்தை தான். வேதத்துல இருக்கக்கூடிய பல வசனத்துல ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை நல்ல வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலத்த வலது கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் போது ஏற்ற நேரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாம எவ்வளவு புகழ்ச்சியாக வந்ததோ அதே வண்ணமாக தேவன் அவர் அண்டையில நம்ம தாழ்த்தி வரும்போது அவர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. Dying at the cross, Jesus humbled and obeyed the Father. அந்த சிலுவையில மரித்தல். I just want to give one testimony before I end. In the sermon series na English congregation la preach பண்ண கர்த்தர் கிருபை செய்த, I felt that I wanted to share with you all also. I want to end with a testimony. There was several years back, there was a very challenging time I was going through. Very challenging. Really was quite tight. இந்த பக்கம் அந்த பக்கமும் முன்னுக்கு பின்னால சொல்லிட்டு ஒரு very challenging time. I remember I was sitting down at a cross, literal cross. In the cross மாதிரி தான், I mean it's not this cross but it's much bigger. இவ்வளோ பெரிய ஒரு சிலுவை அண்டையில நான் அங்கு அமர்ந்து கொண்டு, my Bible was with me. I was just reflecting there. Nobody was there, but I knew there were enemies and difficult people were surrounding, walking. சிச்சுவேஷன் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது என்று சொல்லிட்டு என் மனநிலை அப்படியே இங்கும் அங்குமாக இருந்தது. ஆனா அந்த சிலுவை அண்டையில நான் அமர்ந்து கொண்டு தேவனுடைய அந்த 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 இடத்துல நான் காத்து கொண்டு இருக்கும் போது அந்த சிலுவையில் அண்டையிலிருந்து I know that I was there. Lord, I just come before you, Lord. I died to the cross. I knew God was doing something in my heart. தேவனுடைய இருதயத்தில் என்னுடைய சிந்தையை என்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு காரியத்தை செய்கிறார் என்று எனக்கு தெரியும். And I was willing to die there, not literal death, but dying to myself, dying to my pride, dying to my own righteousness. அந்த சிலுவையில நான் மரிக்க வேண்டுமே என்று சொல்லி அந்த எண்ணத்துல நான் அங்க இருந்தேன். You know what, today I can say I thank God for that moment. I can say that was a turning point in my life. Hallelujah. That was a turning point. I can say, Lord, அந்த இடத்துல தான் நான் சரணடைந்தேன். Lord, it's nothing but you. It's all
all about you, Lord. அந்த இடத்துல I decided to put to death the things of the world and the flesh. அந்த சிலுவையோடு அடையாளம் கொள்றது அதுதான். Put to death whatever Jesus put to death. இன்றைக்கு நான் நின்று பிரசங்கிக்கிறேன், நான் பலரை நான் உற்சாகப்படுத்துகிறேன் என்றால், உடைந்து போன குடும்பங்களை என்னோட மனைவியோடு சேர்ந்து ஒரு ஊழியத்தை நம்ம செய்யறோம்னா நம்ம உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில நான் இருந்தேன். சும்மா ஒரு கதையை நான் சொல்லி வரல. அந்த உடைக்கப்பட்ட நேரம் நானே சிலுவையிலே I need to put to death the things of the areas that I need to work on சொல்லுறதுனால கர்த்தர் இந்த ஸ்தானத்துல எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. என்னுடைய வாஞ்சை நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கணும். We have to do that. Say, Lord, I want to be dying at the cross. You rise up in my life. என்னோட வாழ்க்கையில நீங்க பிரகாசிங்க என்று நம்ம சொல்ல வேண்டும். I want to have the video ready to be played. Our video song will be playing. Now, brothers and sisters, we are coming to the table of the Lord. Don't take this lightly. கர்த்தருடைய பந்தியை நாம் லேசாகவே நினைக்கவே கூடாது. We come to the cross of the Lord. We remember Jesus gave his life for us. அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை வழங்கினார். இலவசமாக பாடுபட்டு நமக்காக புதிய ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இந்த வீடியோ பாடல் வழங்கும் போது I just want us to prepare our hearts to receive communion. If you are baptized, you are confirmed. Be ready to receive the elements. Ready with your offertory. Just be ready. Just say the Lord, you come be with me, Lord. I'm going to say a prayer first as we play the video song. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமாக. ஹalleluya ஷர்ரபா குரியாந்தரா. எத்தனை பேர் இந்த இடத்துல ஆண்டவரே அந்த சிலுவையில என்னுடைய பாவங்களுக்காக நீர் மரித்து உயிர் தெழுந்தீரே, இந்த நேரத்துல உம்முடைய விடுதலை எனக்கு வேணுமே என்று எத்தனை பேர் சொல்றீங்க? I want to be the person who crucified the deeds of the flesh on the cross, Lord. Hallelujah. I want to have a new life experience. ஒரு புதிய ஜீவனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு சமர்ப்பிங்க. கோதுமை மணி மரித்து போகாமல் இருந்தால் எந்த ஒரு கனியும் கொடுக்க முடியாது. ஆனால் மரித்தால் பல கனிகளை கொண்டு வரும். Hallelujah. If you are a person, lift up your hands to the Lord unashamedly. Say, Lord, you can count on me, Lord. I'm not perfect, Lord, but I'm willing to let you change me, mold me inside out. உள்ளான இருதயங்களிலிருந்து என்னை மாற்றுங்க, உருவாக்குங்க என்று சொல்வது. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு செழிப்பு வரும். உங்களுக்கு எதிராய் பேசுகிற பிள்ளைகள் மறுபடியும் உங்க அண்டையில வருவார்கள். நீங்களும் நானும் முதலாவது மாறுவதற்கு ஒரு இடம் கொடுத்தா நம்மளை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலை ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். ஹalleluya. கர்த்தாவே ஆசீர்வதி வழி நடத்தும். உங்களுடைய பந்தியில சேரும் போது உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். Amen. Amen. Hallelujah.